கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கனப்படுத்தப்படுவதாக. நாம் ஜெபத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய உண்மையான ஜெபங்களுக்கு, உறுதியான ஜெபங்களுக்கு, விசுவாசம் நிறைந்த ஜெபங்களுக்கு, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் அநேகர் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். விண்ணப்பங்களை செய்ய ஏறெடுக்க விண்ணப்பம் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தேவனிடத்திலே முழுமையாய் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், நமக்கு பதில் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பிரச்சனைகளை நம்மவே அதை வைத்து கொள்ளுகிறோம். அங்கே தான் நம்ம பதில் வராது போகிறதுக்கு காரணம் அதுதான். தேவனிடத்திலே சரண்டர் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு காட் ஃபார் தி ஆன்சர்ஸ். சங்கீதத்தில் 34 படிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு ஆனவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவர் கானா ஒரு கல்யாணத்தில் கடந்து போயிருந்த பொழுது அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அப்பொழுது இயேசுவும் அங்கே இருந்தார். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த கல்யாண வீட்டு பிரச்சனையை அவருடைய தாயாகிய மரியாள் கொண்டு போய் இந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த பிரச்சனையை இயேசு ராஜாவினிடத்தில் ஒப்படைத்தார். அதன் முடிவு என்ன? அதைவிட அவர்கள் குடித்திராத, ருசி பார்த்திராத மேன்மையான ஒரு திராட்சை ரசமாய் அந்த தண்ணீர் மாற்றப்பட்டது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த பிரச்சனை இயேசுவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து தேவனிடத்தில் ஒப்படைக்கத்தக்க விதத்திலே நம்முடைய மகிமையின் ராஜாவாகிய நம்முடைய கர்த்தரும் தேவனுமாய் இருக்கிறவர் மேலே நமக்கு உறுதியான, ஆழமான, அசைக்க முடியாத ஒரு வாஞ்சை, ஒரு விசுவாசம், கர்த்தர் இதை எனக்காய் செய்கிறார் என்று சொல்லி மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே அவ்விதமாய்தான் ஒரு மனிதன் ஓடி வருகிறதை நாம் அங்கே காண முடியும். அவன் பேரு எவீரு. அவன் தன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்திலே ஒப்படைக்கிறதை கவனிக்க முடியும். அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் ஆகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எவீரு ஜெப ஆலய தலைவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எனக்கு இருக்கிற ஒரே மகள், அவள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. அந்த பிரச்சனையை இயேசப்பாவிடத்தில் ஒப்படைத்து விட்டான். நடந்தது என்ன தெரியுமா? அவள் மரித்தே போனாள் அந்த பெண். ஆனால் அந்த பிரச்சனை அதுக்கு முன்பதாகவே இயேசப்பாவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டபடினாலே மரித்து போயிருந்த அந்த மகளை மீண்டுமாய் உயிரோடு எவீரு பெற்றுக்கொண்டான். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளின் வழியாய் போய் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், நிந்தைகள்,
உடைய வியாதிகளை பற்றிய பயம், சரீர பலவீனங்கள், பணக்குறைவுகள் என்று சொல்லி பலவிதமான போராட்டங்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒன்றை செய்யுங்கள். சரண்டர் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு காட் அண்ட் டு அவர் டீம். அவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க, அவர்கிட்ட கொடுத்துடுங்க, முழு மனதாய் கொடுத்து விடுங்க. அவர் உங்களுக்கு அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் உங்களை ஆச்சரியப்படை செய்கிறவர். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அதிசயங்களை செய்வார். உன் ஜெபத்தை கேட்கிறார். உன்னை எல்லா இடுக்கண்களிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சந்திக்கிற எந்த விதமான பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, இசப்பாவைகளை முழு மனதுடனே விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் அதையும் பாதத்தில் ஒப்படைக்கிற கிருபையை, தயவை, தெளிவை, நம்பிக்கை எங்களுக்கு தருவீராக ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வழிகளிலே உம்முடைய பலன் இந்த நாளில் இவர்களை நிரப்புவதாக. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் இவர்களை நிரப்புவதாக. விடுதலையினாலே மூடும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இவருடைய வாழ்க்கையில கிரிகை செய்வதாக ராஜா. உடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.